தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணுமா? தன்னம்பிக்கைனா என்ன? அது தானாக வளர்ந்துருமா? இல்லை பிறக்கும் போதே நம்ம கூட இருக்குமா? இல்லவே இல்லை. அது ஒரு கட்டடம் கட்டுற மாதிரி ஒவ்வொரு கல்லாக எடுத்து நம்ம தான் கட்டி அமைக்கணும். தன்னம்பிக்கைக்கு அடித்தளமாக இருக்கிறது நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை நம்ம மேலே நம்மளே வைக்கணும். அந்த நம்பிக்கைக்கு தடையாக இருக்கிறது சந்தேகம்தான். முதல்ல உங்களை நீங்களே நம்பணும். உங்களை நம்புகிற ஒரே ஒரு ஆள் அது நீங்கள் மட்டும்தான். வாங்க இதுக்கான ஒரு ஸ்டோரியை போய் பார்க்கலாம். ஒரு மலைக்காட்டு பகுதியில் வேணு அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். அவன் ஸ்கூல் படிக்கிறான். அவனுக்கு யார்கிட்டையும் பேச பிடிக்காது, பழக பிடிக்காது. ரொம்ப அமைதியாக இருப்பான். குளிஞ்ச தலை நிமிராமல் தான் இருப்பான். யார்கிட்டையுமே பழகவும் மாட்டான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சிரிப்பாங்க. ஏன் யார்கிட்டையும் பேச மாட்டேக்கான்? பேசினா என்ன உலகம் அழிஞ்சிருமா? பேச வேண்டியதானே. நம்பிக்கையற்றவன், இவனால் ஒரு செயலும் செய்ய முடியாது. இப்படி எல்லாரும் சொல்கிறத பார்த்து ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தவன் ஒரு நாள் அவனோட தாத்தாவை போய் சந்திக்கிறான். அவனோட தாத்தா நிறைய பாடம் கற்றவர், அனுபவம் உள்ளவர். அதனால் அவனை பார்த்ததுமே அவன் ஸ்கூலில் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. அவன்கிட்ட ஒரு கண்ணாடி வந்து கொடுக்குறாரு. அந்த கண்ணாடியில் பாரு, என்ன தெரியுது? வேணவும் கொஞ்சம் நேரம் உத்து பார்த்துட்டு இதில் நான் தான் தெரிகிறேன் அப்படின்னு சொல்கிறான். தாத்தா மறுபடியும் நல்லா பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவன் ஒரு மன அமைதியோட அந்த கண்ணாடியை மறுபடியும் பார்க்குறான். பார்க்கும்போது இப்போ அவனோட புது உணர்வு, அவனோட தன்னம்பிக்கை, புது முகம் அவனுக்கே தெரியுது. மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலில் பேச்சு போட்டிக்கான பேர் எடுக்கிறாங்க. அதில் யாருமே பேர் கொடுக்காதப்போ வேணு மட்டும் கை உயர்த்தி நான் பேர் கொடுக்குறேன்னு சொல்கிறான். பேச்சு போட்டியில் கலந்துக்கிற ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கிறான். அதற்காக தினமும் பயிற்சி செய்கிறான். அந்த கண்ணாடியை தினமும் பார்த்து தன்னோட நம்பிக்கையை வளர்த்துக்கிறான். தாத்தா கூட தினமும் பேசி பழகுறான். பேச்சு போட்டிக்கு இப்போ அவன் தயார். முதல்ல மேடை ஏறி பேச போகும்போது அவனோட கண்களில் ஒரு பயம், கைகள் எல்லாம் பதட்டம். ஒரு நொடி அவன் பயிற்சி பண்ண எல்லாத்தையும் மனசுக்குள்ளே கொண்டு வரான். இப்போ பேச ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த போட்டியில் அவன் வெற்றி பெற்று விட்டான். அவன் ஸ்கூல்லையே அவன் தான் முதலாவது இடத்துல இருக்கிறான். யார்கிட்டையும் பேசாமல் ஒரு மூலையில் இருந்தான் ஸ்கூலில். இப்போ தன்னம்பிக்கையோட இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சவனாக இருக்கிறான். வாழ்க்கைங்கிறது ஒரு மலை மாதிரி. ஏற முடியுமான்னு நினச்சா அது சந்தேகம்தான். ஏற முடியும்னு நினச்சி ஏற ஆரம்பிக்கணும். ஒரு திட்டத்தை தன்னம்பிக்கையோடு ஆரம்பிக்கணும். அப்போதான் அதோட பயணம் ஆரம்பிக்கும். நம்பிக்கை இல்லாமல் முன்னேற்றங்கிறது இருக்காது. உங்களை நம்பாதவங்க கூட சுறுசுறுப்பாக தான் இந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. உங்களை நம்புகிற ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான். அதனால் பாயிண்ட்ஸை கற்றுக்கோங்க. லைஃப்பில் முன்னேறுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா?